கபிலா, என்னடா இது? அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது, நீ ஒண்ணு சொல்ற. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. நான் தான் பிரச்சனை. எங்க தாத்தா செங்கோட்டு வேலை இருக்கு, பேரனா பிறந்தல, அதுதான் பிரச்சனை. இங்க நிக்கிறாங்களே அக்கா இந்திராணி, அவங்களுக்கு நான் தம்பியா பிறந்தல, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பணக்காரனா பிறந்தேனே, அதுதான் பிரச்சனை. என்கிட்ட மட்டும் பணம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ்ல ஜூனியரா படிச்சிட்டு இருந்த ஆயிலி என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணிருக்க மாட்டான். எப்படியாவது என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்ல வசதியா வாழலாம்னு நினைச்சா, இந்த ஆயிலி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் என்னைக்கு இருந்தாலும் என்ன பழி வாங்குவேன்னு சொன்னான். நானும் அப்ப ஏதோ கோவத்துல பேசுறான்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது, உனக்கு கிடைக்க வேண்டிய பணக்கார வாழ்க்கை உன் தங்கச்சிக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அதை உன்னால தாங்கிக்க முடியாம என்ன பொம்பளை பொறுக்கி ஆக்கி நீ செஞ்ச தப்ப மறைச்சிட்ட. நாக்கு அழுகிடும்டா. நான் போய் உன்ன லவ் பண்ணுவேனா? சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். என் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. உண்மையாவே என் பையன் தப்பானவன்னு தெரிஞ்சிருந்தா பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லிருக்கணும்ல. அதை விடு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல, அப்பவாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அதென்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் பையனை பத்தி தப்பா சொல்ற? உங்க புள்ளதான் மாப்பிள்ளன்னு எனக்கு இப்போதான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்ளோ தூரம் விட்டுருக்க மாட்டேன். எப்படி எப்படி என் புள்ளதான் மாப்பிள்ளன்னு உனக்கு தெரியாதா? ஏய், இன்னொரு வார்த்தை என் புள்ளைய பத்தி தப்பா பேசுன, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இவகிட்ட நான் பேசிக்கிறேன். கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? இந்த ரித்திகாவை பொண்ணு பார்த்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசமா அவ தங்கச்சியை கட்டிக்க போற என்ன தெரியாதுன்னு சொல்றா. இதெல்லாம் உங்களால நம்ப முடியுதா? ஐலி, ஏன் இப்படி இருக்க? ரித்திகா அவன் தங்கச்சி தானே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறத உன்னால ஏன் இப்படி தாங்கிக்க முடியல? வேணா சொல்லு, எனக்கு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒரு பையனை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நீயும் பணக்காரியா சந்தோஷமா வாழலாம் என்ன? ஆனா ஐலி, ரித்திகா மாதிரி நல்ல கேரக்டரா இருக்கணும். ஆனா நீதான் ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றீங்க. அப்புறம் எப்படி? ஜமுனா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல சந்தேகமா தான் இருந்தது. இப்ப மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் தெளிவா புரியுது. ஏய், நீ நினைச்சது நடக்கலன்னு இப்ப எங்க எல்லாரும் நிம்மதி கெடுத்துட்டு இருக்கியா? போடி. இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இதுக்கப்புறம் நீங்க நிக்க கூடாது. முதல்ல வெளியே போடி. ஏய், என்னடி பாக்குற? நீ என்ன நினைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் சரி, எனக்கும் கபிலனுக்கும் நடக்கிற கல்யாணம் நிறுத்தவே முடியாது. அதான் நீ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன்னு அவரே சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? போடி. வெளியே போக வேண்டியது அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். இவ என் புள்ளைய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவா, அயோக்கியன்னு சொல்லுவா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நாங்க உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணுமா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு நிமிஷம் சித்தி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஏன் தம்பிய பத்தியே தப்பா பேசிட்டு நீ இங்க இருந்து போக முடியாது. நீ பேசின மாதிரி
நான் உன் தங்கச்சிய பத்தி தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா நீ நிறுத்திடுவியா? என் தங்கச்சி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம். அப்போ ஏன் தம்பி தப்பு பண்ணாங்கறத நீ நிரூபிச்சுட்டு போ. இந்திரா, எதுக்கு இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம கபிலனை பத்தி நமக்கு தெரியும், அது போதும். முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லு. பாக்க பாக்க ஆத்திரமா வருது. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது சித்தி. இவ அசிங்கப்படுத்தினது நம்ம கபிலனை மட்டும் இல்ல, நம்ம செங்கோட்டு வேலர் குடும்பத்தையும் தான். இவ இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுவா, அத நான் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? அப்புறம் பிரஸ், டிவி சேனல்ஸ் வாய்க்கு வந்தபடி நியூஸ் போடுவாங்க. என் தம்பி தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியணும். அவ்வளவு ஏன் இந்த கல்யாணம் எதுக்காக நின்னுச்சுன்னு தெரியணும். நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. ஏன் அமைதியா நிக்கிற? ப்ரூவ் பண்ணி காட்டு.